அனைவருக்கும் வணக்கம். சுவையான வெண்டைக்காய் துவையல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6-7 காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கிறேன். 4 காஷ்மீர் மிளகாயை சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்கோசரம் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இப்போ ஜாரில் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து நான் 1/4 கிலோ வாங்கி எடுத்துக்கிட்டேன். சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும். நார்மலாகவே வழுவழுப்பு தன்மை நிறைய இருக்குங்க வெண்டைக்காயில். அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். துவையலுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆற வச்சு எடுத்த வெண்டைக்காயை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்த துவையலை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். திப்பியே இல்லாத அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 8 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போது துவையல் எடுத்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.